ஹாய் தேர்ஸ்டே மார்னிங். தேர்ஸ்டே வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. காலையில் வந்து கொஞ்சம் 7:30க்குலாம் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காஃபி குடிச்சிட்டு முடிச்சதுக்கப்புறம் தம்பி வந்து ஸ்கூலுக்கு கிளப்பிடலாம் அப்படின்ட்டு அவனை கிளப்பி முடிச்சதுக்கப்புறமா குகன் கிளம்பி ஸ்கூல் போயிட்டான். ஏன்னா நான் அது கிளம்புறதுக்கு முன்னாடி இன்றைக்கி கொஞ்சம் வெளியே பேங்க்குக்கு கொஞ்சம் போகிற வேலை இருக்குது, பர்சனல் வேலையாக. அது கிளம்புறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிங்கிலெல்லாம் காலையில் லஞ்ச் பண்ணதெல்லாம் சிங்கில் பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னால பூஜை ரூமில் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகலாம். இன்றைக்கி வந்து பௌர்ணமி இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி பௌர்ணமி நைட்டுக்கு வந்துட்டு கோவிலுக்கு போகிற வேலை இருக்கிறதுனால சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மதியத்துக்கு வந்து லஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக காலிஃப்ளவர் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னால காலிஃப்ளவர் 2 இருந்துச்சு, 2 3 இருந்தது. அதை வச்சு கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னால தயிர் சாதத்துக்கு ரசத்துக்கு நல்லாயிருக்கும். எப்படி நம்ம நார்மலாக தொக்கு பண்ணுவோம், எண்ணெய் காலிஃப்ளவர் கிரேவி பண்ணிடலாம். எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டோம்னா காலிஃப்ளவர் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு ஒரு 5% அளவுக்கு வேகினா போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி குக் பண்ண தான் போகிறோம். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா வெங்காயம் தக்காளிக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலா வந்து நம்மளுக்கு வீட்டு மசாலா மிளகாத்தூள் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு, உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் வந்துட்டு நான் சிம்பிளாக செஞ்சுட்டு இந்த தயிர் சாதத்துக்கு ரசத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க, நல்லா ஹை ஃப்ளேமில் மூடி வச்சுட்டுனா அது நார்மலாக ஆகிடும். அது அப்புறம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இல்லைன்னா வந்துட்டு அந்த மிளகுத்தூள் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்துட்டு இறக்கிட்டோம்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இது ரசத்துக்கு தயிர் சாதம்லாம் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.